ஏன் டாடா மோட்டாரால் மாருதி மாதிரி ஒரு மிகப்பெரிய பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, டாடா மோட்டார்ஸுடைய ரெவென்யூவை பொறுத்த வரைக்கும் அவங்க 70% மேலே இந்த ஜாகுவார் லேண்ட் ரோவர் கம்பெனியை நம்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ ஜாகுவார் லேண்ட் ரோவருடைய டிபெண்டன்சி இவங்களுடைய ரெவென்யூக்கு இருக்கிறதுனால இந்தியாவை தாண்டி அப்ராட் மார்க்கெட்டில் ஜாகுவார் லேண்ட் ரோவருடைய சேல்ஸுங்கிறது நிறைய தடவை பாதிக்கப்படுது. அதுக்கு வேரியஸ் ஃபேக்டர்ஸ் பிஹைண்டாக இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரீசெண்டாக வந்த ட்ரம்ப் டேரிஃபை சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது எல்லாத்தினாலையுமே ஜாகுவார் லேண்ட் ரோடைய பிஸ்னஸ் அடி வாங்கிக்கிட்டே இருக்குது. அப்படி அடி வாங்குறதுனால இவங்களுடைய மேஜர் ரெவென்யூ அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சைனா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஜாகுவார் லேண்ட் ரோவரால் பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. பட் ஐரோப்பியன் கார் மேக்கர்ஸ் லைக் ஆடியா இருக்கட்டும், ஸ்கோடாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் அங்கே காம்படிட்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை பீட் பண்ணுற அளவுக்கு ஜாகுவார் லேண்ட் ரோவரால் சீனாவில்